என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆவடியில் அமர்ந்தவராய் அன்றும் காலடியில் பிறந்தவராய் சென்றும் மாவடி காஞ்சியில் அருளாளராய் இன்றும் எம் இதயமதில் வாழ்பவராய் என்றும் நீக்கமர நிறந்திட மலர்தால் படுகின்றேன். சங்கரா சம்போ மகாதேவா. என் அப்பனே ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. வைகுண்ட ஐயர் நாகலட்சுமி மாமி தம்பதிகள் புஷ்பம் பழத்தட்டை பெரியவா பக்கத்தில் வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினார். தம்பதிகளை ஒரு தீட்சண்யமான பார்வை பார்த்தார். தன்னோட பாணியில் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டார். பேர், பிறந்த ஊரோ, இப்போ இருக்கிற ஊரோ, வேலை, இப்படி ஒன்றா விசாரிச்சுட்டு இருந்தார். ஆஃபீஸ் வேலையை தவிர வேறு என்ன செய்வேன் நீனு அப்படின்னு கேட்டார். இல்லை பெரியவா, ஆஃபீஸுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துடுவேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் வைகுண்டம். பயந்துட்டே தான் சொன்னார். அதுவும் அப்போ 24 மணி நேரமும் ஆஃபீஸ் வேலை தான்னு சொல்லு. பெரியவா இப்படி சொன்னதும் பக்கத்தில் இருந்தவாள்லாம் எல்லாரும் சிரிச்சுட்டா. உடனே மாமியை பார்த்தார். நீயும் நாள் பூரா சமையல் வேலை தான் அப்படின்னு சொல்ல போறியா? மாமிக்கு பயத்தில் வியர்த்து கொட்டுறது. சமாளிச்சுண்டு, இல்லை பெரியவா, காத்தால காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு சொம்பு தண்ணு மலைக்கோட்டை கீழே இருக்கிற விநாயகருக்கு, ஒரு குடம் தாய்மானவருக்கு, ஒரு பாத்திரம் உச்சி பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் இவருக்கும் குழந்தைகளுக்கும் சமையல் பண்ணிட்டு கிடைக்கிற 1 மணி நேர அவகாசத்தில் எனக்கு தெரிஞ்சு 4 ஸ்லோகத்தை சொல்லுவேன் பெரியவா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா. மாமி கண்கள்லேருந்து தண்ணு வேற வந்துடுத்து. அதாவது வீட்டை சம்ரக்ஷணம் பண்ணுற பெண்களுக்கு பெரிய புண்ணியம் அது தெரியுமோ, உங்களுக்கு தர்மமே அதுதான் சொன்ன பெரியவா மறுபடியும் வைகுண்டாங்கியர் பக்கம் திரும்பி, அந்த புண்ணியத்தில் உனக்கு பங்கு கிடையாது தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சிரிச்சார். ஐயருக்கு சப்த நடியும் ஒடுங்கி போச்சு. பெரியவா இன்னும் என்ன சொல்ல போகிறாளோன்னு. நீ என்ன செய்கிற, நாளையிலேருந்து உன்னோட நித்திய கர்மாவை முடிச்சுட்டு மலைக்கோட்டையை கிரிபிரதட்சணம் மௌனமாக தினம் பண்ணு. மாமியை பார்த்து, நீ என்ன பண்ணுற, அம்பாள் ஜபம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சி வர்றதுக்கும் மாமா ஒரு வார்த்தை பேசலை, மௌனம்தான். மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலம்பர அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்தார். மலைக்கோட்டை கிரிபிரதட்சணம் செய்ய கிளம்பிட்டார். மாமி அடுத்த நாள் மீண்டும் சம்சார சாகரத்தில் மூழ்கிட்டா. பெரியவா சொன்ன பூஜை அதெல்லாம் மறந்தே போயிடுத்து மாமிக்கு. ஒரு 2 மாதம் ஆச்சு. அப்போ அவத்துக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்சம் பூஜையில் ஞானம் ஜாஸ்தி அவருக்கு. அவர் ஆற்றுக்கு வந்திருந்தார். மாமியை பார்த்து, உங்களுக்கு பெரியவா அனுகிரகம் நிறைய இருக்குது, நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை உபதேசமாக வச்சுக்கோங்க, அம்பாள் ஜபமாக எடுத்துக்கோங்க அதை அப்படின்னு சொல்லி மந்திர உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். மாமிக்கு அப்போ தான் பெரியவா சொன்னது மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வைராக்கியத்தோடு அடுத்த நாள்லேருந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. முதல்ல மனசுக்கு நிம்மதி கிடச்சிது. அப்புறம் எப்பவும் பெரியவா ஸ்மரணை தான் மனசில் இருந்தது. காஞ்சிபுரம் போகணும்னு மனசில் ஒரு எண்ணம் வந்து கொடுத்து மாமாவை நச்சரிக்க ஆரம்பித்தா. அவர் எனக்கு லீவு இல்லை அப்படின்னு சொன்னாக்க தன்னோட தோழியோட வேலூர் ராஜமாமியை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தா. ஒரு நாள் அதிசயமாக மாமாவே காஞ்சிபுரம் போகலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் காஞ்சிபுரம் பெரியவா தரிசனத்துக்கு கிளம்பிட்டா. போனால் அங்கே உலக அதிசயம், கூட்டமே இல்லை. பெரியவா மேனாவில் உட்காந்துருக்கார். பக்கத்தில் அணுக்கு தொண்டர் மட்டும் இருந்தார். இவாளுக்கு பிரசாதம் கொடுத்தார். தொண்டர் இவாளை நகருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். மாமா என்ன பண்ணார், ஆதிசங்கரர் சன்னதிக்கு கிளம்பி போயிட்டார். மாமி கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டா. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த அணுக்கு தொண்டர் வேகமாக மாமி உங்களை பெரியவா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன எதுக்கு கூப்பிட போகிறா அப்படின்னு மாமி நினச்சிட்டு அங்கேயே நின்றுருக்கா. உங்களைத்தான் சொல்லிகிட்டே இருக்கேனே அப்படின்னு அதட்டெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டார். மாமி என்ன பண்ணுறா, வேகமாக போகிறாமா பெரியவாள்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறா. அவ்வளவுதான், அண்ட சராசரமே சுழல்றது. தலையிலேருந்து பாதம் வர எலக்ட்ரிக் ஷாக் அடித்தா மாதிரி இருக்குது மாமிக்கு. தலைக்கு பின்னால் ஒரு ஒளி வட்டத்தோட பெரியவா காமாட்சியா கழுத்துலையும் கையிலையும் வயிறு நகைகள் ஜொலிக்க அபயஹஸ்த முத்திரையோடு உட்கார்ந்துட்டுருக்கார். மாமி காமாட்சி காமாட்சின்னு சப்தமாக சொல்கிறா. நான் வார்த்தானா வெளியே வரல, உள்ளேயே தான் இருக்குது. கால் நிற்க முடியாமல் தள்ளாடுறா. கண்கள்லேருந்து தாரையாக தண்ணு கொட்டுறது. அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்த்தா பெரியவா ஒரு புன்சிரிப்போட, ஜபத்தை விடாத, தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு கதவை இழுத்து மூடி விட்டார்.
எங்கே போனா? தொண்டரும் வரல, மாமாவும் வரல. மாமியால் நிற்கவும் முடியல. போய் மெதுவாக ஒரு ஓரமாக உட்காந்துட்டா. மாமா வந்த உடனே நடந்ததெல்லாம் சொல்லி அவள் கையை பிடிச்சிட்டு, நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்கோ, நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. நாட்கள்லாம் மெதுவாக போயிட்டே இருக்கு. மாமியோட ஜப எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. அம்பாள் ரொம்ப சந்தோஷமா மாமியோட மனசுல உட்காந்துட்டா. மாமி பூஜையில் இருக்கிறப்ப பெரியவா ஆத்துல நடக்கிற சப்தம் மகாலட்சுமிக்கு நன்னா கேட்கும். அவர் குறுக்கை நெடுக்கை நடந்துட்டு இருப்பார். அது நன்னா மாமிக்கு மட்டும் தெரியுது. காற்று, மழை, இடி, மின்னல், வெயில் எதையும் பொருட்படுத்தாம பெரியவா உத்தரவுப்படி 20 வருஷம் தொடர்ந்து கிரிவலம் பண்ணினார் மாமா. தனக்கு தெரிஞ்சவாளெல்லாம் உட்கார வச்சு, பெரியவா தான் காமாட்சி, காமாட்சி தான் பெரியவான்னு மாமி கண்களில் தண்ணீர் தாரதாரையா கொட்டும். எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டே இருப்பா. மாமி மாமா 2 பேரும் மகா பெரியவாளோட ஐக்கியமாயின்னு இருக்காங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியம். மாமியும் மாமாவும் இன்னைக்கு கூட அங்க வீசுற காத்துல கலந்துருக்கா அப்படிங்கிறது உண்மை. என்னப்பனே